இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான், அவனை ஏமாத்த முடியாதுங்கிறதுக்காக ப்ரே பண்ண கிளம்பியாச்சு. உள்ளே உறங்கி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஹாயை சொல்லிட்டு வியூஸ் நிறைய கூட ஆண்டவான்னு கேட்டு வெளியே வந்தா பெக்கர் உமனை பார்த்து மனசு கஷ்டமாக அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா பண்ணி ஆகணுமே நினைச்சு அப்படி நைசா ஓரமா ஓடி வந்துட்டேன். ஆண்டி வீட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போடுறதுனால தரையெல்லாம் பயங்கர கிளீனா இருந்துச்சு. இதை பாக்குற அத்தை கையில கிடைச்சா செத்தன்னு கமெண்ட்ல சொல்ல போறாங்க. மதிய உணவுக்கு தக்காளி சோறு உருளைக்கிழங்கு வச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை தக்காளி சோறு சாப்பிட்ற மாதிரி நிலம மட்டும் யாருக்குமே வரக்கூடாது தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ஒரு மணி நேரமா மீட்டிங்ல பேசுவானுங்க. இருந்தாலும் சின்சியரா கவனிச்சிட்டு இருந்தேன். என் கிரஸ்டர் இருந்து சிக்னலே வர மாட்டேங்குது. நான் வீட்டை நோக்கி ஆண்டனா செட் பண்ணிட்டு முடிய சீவிக்கிட்டே இருக்கேன்னு யோசிக்காதீங்க. எப்படி கொஞ்ச நாள் கூட தான் போகுது. தேநீர் இடைவெளிக்காக மாமாவை கூட்டு கடைக்கு போனா அவன் வடையை குமிச்சு வச்சிருக்கத பார்த்து சாப்பிட ஆசையே போயிடுச்சு. நீயே வண்டியை ஓட்டு எங்க மாமா என்கிட்ட வண்டியை கொடுக்க கூச்சமே இல்லாம நேற்று கழுவி ஊத்துன அதே கடைக்கு போய் வடை கொலக்கட்டன் வாங்கி உள்ள அமைக்கிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் நான் இப்படி தான் என் ஒய்ஃப் கால் பின்னாடி சுத்த போறேன். போற வழியில பழப்பழம் வாங்கலாம் எங்க மாமா சொல்ல, அங்க போய் பார்த்தா கம்மியா இருக்க, இதை விட்டா கிடைக்காது, இருக்கிறத கொடுங்கன்னு வாங்கினா லைஃப்லையும் இதே கான்செப்ட் தான். புரிஞ்சுக்கோங்கப்பா 90s கிட்ஸ். ஆண்டி கூட ஊர் போறேன்னு எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்து பரோட்டால சால்னா ஊத்தி ஊற வச்சு இப்படி சாப்பிடுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. டிவிடி பிளேயர்ல சீடியை தள்ளுற மாதிரி வாய்க்குள்ள பரோட்டா தள்ளிட்டு லட்ச ரூபா லேப்டாப் கமெண்ட்ல கொடுத்தாலும் எக்ஸ் பேரை பாஸ்வேர்ட் வைக்கலாம் மனசே ஆறாது. விடிய வேலை இருக்கு. இதுக்கு மேல சொல்றதுக்கு வீடியோல ஒண்ணு இல்ல. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாடா.